சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் அம்பியாக மாறுவார். அவருடைய கருத்திற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சித்துள்ளார். சமூக சேவகர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கரிமவள கொள்ளை, மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராய மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் தமிழக அரசு ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இதுவரை நிவாரணம் வழங்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் சீமான் பேச்சை அனைவரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும், சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் அம்பியாக மாறுவார். அவருடைய கருத்திற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று விமர்சித்துள்ளார். உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். ஜெகபர் அலியை நினைச்சு உண்மையிலே நான் கண் கலங்குகிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு உடனடியா கொடுக்குறாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பலத்தை காப்பாற்றணும், உண்மைக்கு நேர்மைக்கு போராடினவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒன்னும் நேச்சுரல் டெத் கிடையாது, படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்கார். அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில இருக்கும் யாருமே ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கல, அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதியும் தரல, எதுவுமே செய்யல என்பதை மிக மிக கண்டனத்தோட என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்துல நான் பதிய வைக்கிறேன். அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு, அப்படியெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்.